வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய பாடம் 7ஆம் வகுப்பு முதல் பருவம் வரலாறு அலகு 1 இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். நம்ம இந்திய வரலாற்றை பண்டைய இந்தியா, இடைக்கால இந்தியா, நவீன இந்தியா அப்படின்னு 3 பிரிவா பிரிச்சுக்காங்க. இதுல இந்த பாடம் இடைக்கால இந்தியாவை பற்றினது பாடம். இந்த இடைக்கால இந்திய வரலாற்றையே 2 பிரிவா பிரிச்சுக்காங்க. தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு, பின் இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னு. தொடக்க இடைக்கால இந்திய வரலாறுனா கிபி 700 முதல் 1200 வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தை தொடக்க இடைக்கால இந்திய வரலாறுன்னு சொல்றாங்க. கிபி 1200 முதல் கிபி 1700 வரை இருக்கக்கூடிய காலத்தை பின் இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இந்திய வரலாறுலயே, அதாவது நான் சொன்ன பாத்தீங்களா, பண்டைய காலம், இடைக்காலம், நவீன காலம். இந்த இடைக்கால இந்திய வரலாறு பற்றி அறியக்கூடிய தகவல்கள், அதிகப்படியான தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இடைக்கால இந்திய வரலாற்று சான்றுகளை பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களின் வாழ்க்கை நிலை பற்றி சொல்லக்கூடிய செய்திகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கு. ஆனால் அரசர்களின் வாழ்க்கை பற்றி சொல்லக்கூடிய செய்திகள் அதிகமானதாகவும் மிகைப்படுத்தப்பட்டதாகவும் உள்ளது. சரியா? இப்ப இந்த பாடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த சான்றுகள் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த இடைக்கால இந்தியாவை பற்றி அறிந்து கொள்ள உதவக்கூடிய சான்றுகளை பற்றி ஆய்வு தான் இந்த பாடம். என்னென்ன சான்றுகள் இருக்கு, அந்த ஒவ்வொரு சான்றுகள் என்னென்ன சொல்லுது அப்படிங்கறத பற்றின ஒரு பாடம் தான் இந்த இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். சரியா? வாங்க இப்ப அந்த பாடத்துக்குள்ள போவோம். இந்த சான்றுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி அவுரங்கசீப்பின் அவைக்கள வரலாற்று அறிஞராக இருந்த காஃபி கானுடைய ஒரு கூற்றை பத்தி இந்த பாடத்துல சொல்லியிருக்காங்க. என்ன? விசுவாசம் உள்ளவராக இருத்தல், லாப நோக்கமின்மை, ஆபத்துக்கு அஞ்சாமை, ஒருதலை பட்சமாக இல்லாதிருத்தல், விருப்பு வெறுப்பின்றி இருத்தல், நண்பருக்கும் அந்நியருக்கும் இடையே வேற்றுமை பாராமை, நேர்மையுடன் எழுதுதல் ஆகியவை வரலாற்று ஆசிரியரின் கடமைகள் அப்படின்னு அவுரங்கசீப்பின் அவையில் இருந்த வரலாற்று அறிஞர் காஃபி கானின் கூற்றை முதல்ல சொல்லியிருக்காங்க. அதாவது வரலாற்று ஆசிரியர் என்பவர் உள்ளத உள்ளபடி எழுதணும் அப்படிங்கறது தான் அவரு சொல்லக்கூடிய கூற்றுல இருந்து அறியக்கூடிய உண்மை. சரி, இப்போ நம்ம சான்றுகளை பார்ப்போம். முதல்ல சான்றுகளுக்கு டெபினிஷன் கொடுத்திருக்காங்க. சான்றுகள் கடந்த காலத்தை மறுகட்டுமானம் செய்வதற்கு உதவக்கூடிய ஆதாரங்களான ஆவணங்கள் அல்லது பதிவுகளே சான்றுகள் எனப்படும். அடுத்து சான்றுகளை 2 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று முதல் நிலை சான்றுகள், அடுத்து 2ஆம் நிலை சான்றுகள் அப்படின்னு 2 பிரிவா பிரிச்சிருக்காங்க. இப்ப இந்த பாடமே பாத்தீங்கன்னா இந்த 2 வகையான சான்றுகளை பற்றி விளக்கக்கூடியதுதான். முதல் நிலை சான்றுகள். முதல் நிலை சான்றுகள் கீழே என்னென்ன வரும் அப்படின்னா, பொறிப்புகள். அதாவது பொறிப்புகள்னா கல்வெட்டு, செப்பு பட்டயம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாமே பொறிப்புகள்ல வந்துடும். 2வது நினைவு சின்னங்கள், 3வது நாணயங்கள். இந்த 3மே உதாரணங்களோட விளக்கியிருக்காங்க. அடுத்து 2ஆம் நிலை சான்றுகள். 2ஆம் நிலை சான்றுகள் பாத்தீங்கன்னா இலக்கியங்கள், கால வரிசையிலான நிகழ்வு பதிவுகள், பயண குறிப்புகள், வாழ்க்கை வரலாற்று நூல்கள், சுயசரிதைகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை சான்றுகள். புத்தக வடிவில் நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த புத்தக வடிவில் இருக்கக்கூடியதெல்லாம் 2ஆம் நிலை சான்றுகள். புத்தகம் இல்லாம திங்ஸா இருக்கக்கூடியதெல்லாம் முதல் நிலை சான்றுகள். சரியா? இப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன்லயும் அங்க போய் கன்ஃபியூஷன் ஆகாது, எது முதல் நிலை எது 2ஆம் நிலைட்டு. சரியா? திங்ஸ் எல்லாம் முதல் நிலை, புத்தகம் எல்லாம் 2ஆம் நிலை. சிம்பிள். இப்ப இந்த சான்றுகள் ஒவ்வொன்றையும் பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ முதல் நிலை சான்று. இந்த முதல் நிலை சான்றுல முதலாக இருக்கக்கூடியது பொறிப்புகள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொறிப்புகள்னா என்ன? கல்வெட்டு, செப்பேடு, இவைகள் தான் பொறிப்புகள்னு சொல்றோம். இந்த பொறிப்புகள் பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் காணப்படும்னா, பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள், இதில் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பொறிப்புகள் காணப்படும். கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா செவ்வூர்ல எல்லாம் எழுதியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி செப்பேடுகள் நிறைய பாத்தீங்கன்னா அதெல்லாம் எழுதியிருப்பாங்க. இது எல்லாமே பொறிப்புகள் வகையில வந்துடும்.
இந்த பொறிப்புகள்ல பாத்தீங்கன்னா பேராணைகள், அதாவது அரசர் வெளியிட்ட ஆணைகள் பத்தி இருக்கும், அரசர் பெற்ற வெற்றிகள் பத்தி, அவர் கொடுத்த கொடைகள் பத்தி இருக்கும், போரில் வீர மரணம் அடைந்த வீரர்களின் நினைவு சின்னங்கள் பற்றி இருக்கும். இந்த பொறிப்புகள்ல ஒண்ணுக்கு மட்டும் ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்திருக்காங்க. அதாவது சட்டப்பூர்வமான ஆவணங்களாக ஐயப்பாடுகளுக்கு இடமில்லாத மதிப்பினை கொடுத்திருக்காங்க. அது எதுன்னா, கொடைகள் வழங்கப்பட்டதை குறிக்கும் செப்பு பட்டயங்கள். அதாவது சட்டப்பூர்வமான ஆவணங்களாக ஐயப்பாடுகளுக்கு இடமில்லாத மதிப்பினை கொண்ட சான்று எதுன்னா, எதுங்க? கொடைகள் வழங்கப்பட்டதை குறிக்கும் செப்பேடுகள். இந்த பொறிப்புகளை 2 காலகட்டங்களை சேர்ந்த பொறிப்புகளை நம்மளுக்கு இந்த பாடத்துல கொடுத்திருக்காங்க. ஒன்னு 10 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை, அதாவது இந்த பிற்கால சோழர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பீரியட்ல வந்த பொறிப்புகளை பத்தின டீட்டெயில்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்னு. இரண்டாவது 13ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொறிப்பு பத்தி டீட்டெயில் கொடுத்திருக்காங்க. சரியா? அதாவது இந்த பிற்கால சோழர்கள் காலத்துல வெளியிடப்பட்ட செப்பு பட்டயங்கள்ல இந்து, பௌத்தம், சமண சமயத்தை சேர்ந்த தனிப்பட்ட குருமார்களுக்கோ அல்லது துறவிகளுக்கோ அல்லது புகழ்பெற்ற மனிதர்களுக்கோ வழங்கப்பட்ட கொடைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த செப்பேடுகள்ல கொடைகள் வழங்குனது யாரு, கொடையை பெற்றது யாரு அப்படிங்கிற முழு விவரங்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க. செப்பேடுல பாத்தீங்கன்னா கொடை வழங்குனது யாரு, கொடை பெற்றது யாருங்கிற டீட்டெயில் இருக்குது பாத்தீங்களா. ஆனா இதே கல்வெட்டுக்கு வந்தீங்கன்னா கொடை வழங்குனது யாரோ அவங்களுடைய செயல்பாடுகளை பத்தி தான் அதிகமா சொல்லியிருக்காங்க. சோ செப்பேடுன்னு பார்த்தா கொடை வழங்குனவங்க, கொடை வாங்குறவங்க, அதாவது கொடைனா அன்பளிப்பு கொடுக்கறாங்கல்ல, அது கொடை வழங்குனவங்களை பத்தியும் கொடை வாங்குனவங்களை பத்தியும் சொல்லியிருக்கிறது செப்பேட்டுல. இதை கல்வெட்டுல பாத்தீங்கன்னா யாரு கொடுக்கறாங்களோ அவங்கள பத்தின டீட்டெயில் தான் அதிகமா இடம்பெற்றிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சில செப்பேடுகளும் ஒரு சில கல்வெட்டுகளும் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். முதலாம் ராஜேந்திர சோழனின் திருவாலங்காடு செப்பேடுகள், சுந்தர சோழனின் அன்பில் செப்பேடு, அதே மாதிரி கல்வெட்டுக்கு எடுத்துக்காட்டு 2 கொடுத்திருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் கல்வெட்டு. இந்த கல்வெட்டுல பாத்தீங்கன்னா கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன அப்படிங்கிற தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்ததாக இந்த சோழ அரசர்களால் வழங்கப்பட்ட கொடைகள் பற்றிய தகவல்களை இந்த செப்பேடு மற்றும் கல்வெட்டுகள்ல இருந்து நம்மளுக்கு தொகுத்து கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். முதல்ல சொல்லியிருக்கிறது வேளாண் வகை, அதாவது பிராமணர் அல்லாத உடைமையாளர்களுக்கு சொந்தமான நிலங்கள். அதாவது ஒரு நிலம் பிராமணர் அல்லாத நபருக்கு அதை கொடுக்கறாங்க அப்படின்னா அது வேளாண் வகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பிரம்மதேயம், பிராமணருக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். அதே நிலம் ஒரு பிராமணருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நிலத்துக்கு பேரு பிரம்மதேயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சால போகம், கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள். இப்போ ஒரு கல்வி நிலையம் இருக்குது அப்படின்னா அந்த கல்வி நிலையத்தை பராமரிக்கிறதுக்காக நிலத்தை அரசர் கொடுக்கிறாருன்னா அதுக்கு பேரு சால போகம். அடுத்தது தேவதானம், கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். இப்ப கோயில் இருக்குன்னா அந்த கோயில்களுக்கு கொடையாக நிலங்களை கொடுப்பாங்க, அந்த கொடைக்கு பேரு தேவதானம். அடுத்தது பள்ளி சந்தம், சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள் பள்ளி சந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ 10 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை, அதாவது பிற்கால சோழர்கள் காலத்துல இருந்த செப்பேடு கல்வெட்டு, அதை பத்தின தகவல்களை பார்த்தோம். அடுத்து இந்த 13ஆம் நூற்றாண்டு முதல்ல என்ன ஆகுதுன்னா, இஸ்லாமிய பாரசீகத்தின் நடைமுறைகளின் காரணமாக செப்பேட்டு பட்டயங்கள் விலை அதிகமாக இருந்ததன் விளைவாக இந்த செப்பேடுகளுக்கு பதிலாக என்ன பயன்படுத்துறாங்கன்னா பனை ஓலைகளும் காகிதமும் பயன்படுத்தப்பட்டது. அப்போ 13ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு, அதாவது பிற்கால சோழர்கள் காலத்தில் செப்பேடுகளும் கல்வெட்டுகளும் பயன்படுத்தினாங்க. அதுவே 13ஆம் நூற்றாண்டுக்கு பின்பாக இஸ்லாமிய பாரசீகத்தின் நடைமுறையின் காரணமாக செப்பு பட்டயத்தோட விலை அதிகமானதுனால
என்ன பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க? பனை ஓலைகளையும் காகிதங்களையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட பொறிப்புகள் பத்தின டீட்டெயில் இந்த பாடத்துல முடியுது. அடுத்த தலைப்பாக முதல்நிலை சான்றுகள்ல இரண்டாவதா இருக்கக்கூடிய நினைவு சின்னங்களை பத்தி தகவல் சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், நினைவு சின்னங்கள்னா என்னன்னா கோவில்கள், அரண்மனைகள், மசூதிகள், கல்லறைகள், கோட்டைகள், கோபுரங்கள், ஸ்தூபிகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நினைவு சின்னங்கள்ல வந்துடும். இந்த நினைவு சின்னங்கள்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா டெல்லி சுல்தானியர்களின் கட்டிடக்கலை பத்தி சொல்றாங்க. டெல்லி சுல்தான்கள் புது வகையான கட்டடக்கலையை அறிமுகம் செய்தனர். வளைவுகள், ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள், குவிமாடங்கள் ஆகியவை இவர்களின் கட்டடக்கலையின் சிறப்பு கூறுகள். இவர்களின் இந்த நினைவு சின்னங்களில் உள்ள கல்வெட்டுகளிலிருந்து நமக்கு வரலாற்று தகவல்கள் அதிகமாக கிடைக்கிறது. அடுத்து இரண்டாவதாக வட இந்தியாவில் சமயத்தை மையமாக கொண்ட பண்பாட்டின் பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்வதற்கான நினைவு சின்னங்களை சொல்லியிருக்காங்க. அதாவது வட இந்தியாவுடைய சமய பண்பாடு வளர்ச்சி பற்றி அறிந்து கொள்ள உதவக்கூடிய சான்றுகள். கஜுராஹோ கோயில்கள் எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல. அடுத்து ராஜஸ்தான் மாநிலம் தில்வாரா அபுகுன்றுங்கிற பகுதி, அங்க இருக்கக்கூடிய கோயில்கள். மூன்றாவது ஒடிசா மாநிலத்தில் உள்ள கோனார்க்கில் உள்ள கோவில்கள். இந்த கோவில்கள் எல்லாம் வட இந்தியாவினுடைய சமய மற்றும் பண்பாட்டு வளர்ச்சியை பற்றி அறிந்து கொள்ள உதவக்கூடிய கோவில்கள். மூன்றாவதாக பிற்கால சோழர்கள் தமிழ்நாட்டில் கட்டிய கோவில்களை சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோவில், அதாவது பிரகதீஸ்வரர் கோவில். இரண்டாவது கங்கை கொண்ட சோழபுரம். மூன்றாவது தாராசுரம் ஆகிய இடங்களில் உள்ள கோவில்கள். இதெல்லாமே பிற்கால சோழர்களை பற்றி அறிந்து கொள்ள உதவக்கூடிய கோவில்களாக சொல்லியிருக்காங்க. நான்காவதாக விஜயநகர பேரரசு பற்றி அறிய உதவும் கோவில்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1. ஹம்பியில் உள்ள வித்தாலா. இரண்டாவது விருபாக்சா கோவில்கள். இந்த இரண்டுமே 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசை பற்றி அறிந்து கொள்ள உதவுகின்றன. 5வதாக மசூதிகளை சொல்லியிருக்காங்க. குவத் உல் இஸ்லாம் மசூதி, மோத் ஹி மசூதி, ஜமா மசூதி, பதேப்பூர் சிக்ரி தர்கா. இப்போ மேலே சொன்ன 4 மசூதிகளும் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கு. அடுத்தது சார்மினார் மசூதி. இது எங்க இருக்குன்னா ஹைதராபாத்ல இருக்கு. இந்த மசூதிகள் எல்லாம் இடைக்கால இந்தியாவை பற்றி அறிய உதவக்கூடிய மசூதிகளாக அவங்க பட்டியலிட்டு சொல்லியிருக்காங்க. 6வதாக இடைக்கால இந்தியாவை சேர்ந்த கோட்டைகளை வரிசைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஆக்ரா கோட்டை, சித்தூர் கோட்டை, குவாலியர் கோட்டை, டெல்லி செங்கோட்டை, தௌலதாபாத் அதாவது அவுரங்காபாத் அங்கு உள்ள கோட்டை, புரோசா கொத்தளம் அதாவது டெல்லியில இருக்கக்கூடிய கோட்டை. இந்த கோட்டைகள் எல்லாமே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ராஜபுத்திரர்களை பற்றி அறிந்து கொள்ள உதவக்கூடிய அரண்மனைகளை சொல்லியிருக்காங்க. என்னென்ன அரண்மனைகள்னா ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர், ஜோத்பூர். இந்த அரண்மனைகள் ராஜபுத்திரர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள உதவக்கூடிய அரண்மனைகள். அடுத்து முகலாய அரசர்களை பற்றி அறிந்து கொள்ள உதவக்கூடிய கல்லறைகள் பற்றி சொல்லியிருக்காங்க. என்னென்ன கல்லறைகள்னா குதுப் மினார், அலை தர்வாசா, இல்துமிஸ் மற்றும் பால்பன் அவருடைய கல்லறைகள். அடுத்ததாக பெரோசாபாத், துக்லகாபாத் ஆகியனவும் தென்னிந்தியாவில் உள்ள ஹம்பியும் இடைக்கால இந்திய வரலாற்றுக்கான சான்று கருவூலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடியது முதல்நிலை சான்றுகளில் இறுதியாக கூறப்பட்ட நாணயங்கள். இந்த நாணயங்களில் பொறிக்கப்பட்டுள்ள படங்களும் உருவங்களும் அரசனோட பேரு, அவருடைய உருவம், அவர்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், இடத்தோட பெயர், நாள், அரச வம்சத்தின் பெயர்கள்,
சின்னங்கள் ஆகியவற்றை பற்றி அறிய உதவுகிறது. அதாவது அந்த நாணயத்தில் இருக்கக்கூடிய படத்தையும் உருவத்தையும் வச்சு நம்ம இத்தனை விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, இந்த நாணயங்களில் உள்ள உலோகங்களின் கலவை பேரரசின் பொருளாதார நிலை குறித்து செய்திகளை வழங்குகின்றது. அதாவது ஒண்ணும் இல்லை, இப்ப நாணயத்தினுடைய உலோகம் அந்த அரசோட பொருளாதார நிலையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க உதவும். பொருளாதாரம் நல்லா இருந்துச்சுன்னா விலை மதிப்பான உலோகங்களை வச்சு நாணயம் செஞ்சுட்டு போறாங்க. பொருளாதார நிலை சற்று சரிந்திருக்கிற சூழல்ல விலை மதிப்பு குறைந்த உலோகங்களை வச்சு நாணயம் செஞ்சிருப்பாங்க, அவ்வளவுதான். சோ உலோகங்களின் கலவை பேரரசின் பொருளாதார நிலையை அறிந்து கொள்ள உதவுகிறது. அடுத்ததாக, இராணுவ படையெடுப்புகள், பிரதேச விரிவாக்கம், வாணிக தொடர்புகள், சமய நம்பிக்கைகள், இதை பத்தி இந்த நாணயங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசர் படையெடுத்து போய் வடக்கு பகுதிகளை பிடிக்கிறாரு அப்படின்னா இவருடைய நாணயங்கள் அங்கே பயன்படுத்தப்படும். வணிக தொடர்பு, இப்போ இந்தியாவினுடைய ஒரு அரசனுடைய நாணயம் வேறு ரோமாபுரி மாதிரி பகுதிகளில் கிடைக்குது அப்படின்னா அப்போ நம்ம அங்கே வாணிப தொடர்பு கொண்டிருந்தோம் அப்படிங்கிற விஷயத்த அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக, சமய நம்பிக்கைகள். இந்த நாணயங்கள்ல எந்த சமயத்தின் மீது அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அதனுடைய குறிப்புகள் அந்த நாணயங்கள்ல இருக்கும். அதனுடைய சிலை வடிவங்கள், அந்த வார்த்தைகள், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்ப அவங்க எந்த சமயத்தின் மீது பற்று கொண்டிருந்தாங்க அப்படின்னா அந்த நாணயத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு நாணயத்தை வச்சு அந்த மன்னர் எங்கெங்கெல்லாம் படையெடுத்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம், யாரு கூட வாணிபம் செஞ்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம், அந்த எந்த சமயத்தின் மீது பற்று வச்சிருந்தாருங்கிற விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக, இந்த முகமது கோரி அவர் வெளியிட்ட தங்க நாணயத்துல பெண் தெய்வமான லட்சுமியோட வடிவத்தையும் அவருடைய பெயரையும் பொறித்திருக்கிறார். அதாவது முகமது கோரியினுடைய நாணயத்தில் பெண் தெய்வமான லட்சுமியினுடைய உருவமும் முகமது கோரியினுடைய பெயரும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நாணயத்தை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, தொடக்க கால துருக்கிய படையெடுப்பாளர்கள் மத விஷயங்களில் தாராளத்தன்மை கொண்டிருந்தார்கள் என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தது, டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தை அறிந்து கொள்ள ஜிட்டல் என்னும் செப்பு நாணயங்கள் பயன்படுகின்றன. இப்ப டெல்லி சுல்தானியர்கள் பயன்படுத்தினது ஜிட்டல் என்கின்ற ஒரு செப்பு நாணயம். அடுத்தது, இல்துமிஸ் டங்கா என்கின்ற வெள்ளி நாணயத்தை அறிமுகம் செய்கிறார். அப்போ டங்கா என்கிற வெள்ளி நாணயத்தை அறிமுகம் செய்தது யாருங்க? இல்துமிஸ். அடுத்தது, அலாவுதீன் கில்ஜியினுடைய தங்க நாணயங்கள் அதிகமா கிடைச்சிருக்கு. தங்க நாணயம் அலாவுதீன் கில்ஜி. அடுத்தது, முகமது பின் துக்ளக்கினுடைய செப்பு நாணயங்கள் அதிகமாக கிடைச்சிருக்கு. முகமது பின் துக்ளக் செப்பு நாணயம். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் வெள்ளி நாணயம், ஒருத்தர் தங்க நாணயம், ஒருத்தர் செப்பு நாணயம் வெளியிட்டிருக்காருன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த உலகங்கள் வேறுபாடு எதை காமிக்குன்னா அவங்களோட அரசர்களுடைய பொருளாதார நிலையை, அவர்களுடைய ஆட்சியில் அந்த நாடு இருந்த பொருளாதார நிலையை பற்றி அறிந்து கொள்ள உதவுகிறது. அடுத்தது, ஒரு ஜிட்டல் 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டதாகும். அதாவது ஒரு ஜிட்டல்ங்கிறது 3.6 வெள்ளி குண்டுமணி. 48 ஜிட்டல்கள் ஒரு வெள்ளி டங்கா. அதாவது 48 ஜிட்டல்கள் ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமம். இதோட இடைக்கால இந்தியாவை பற்றி அறிய உதவக்கூடிய முதன்மை சான்றுகள் பற்றின தகவல்கள் முடிகிறது. சரி, இப்ப நம்ம முதல் நிலை சான்றுகள் பத்தி பார்த்தாச்சு. அதாவது பொறிப்புகள், நினைவு சின்னங்கள், நாணயங்கள் பத்தி விலாவாரிய பார்த்தாச்சு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய பகுதி இரண்டாம் நிலை சான்றுகள். இரண்டாம் நிலை சான்றுகள்ல முதல்ல பார்க்கக்கூடியது இலக்கியங்கள். இலக்கியங்களை இரண்டா பிரிக்கலாம்: சமய இலக்கியங்கள், சமய சார்பற்ற இலக்கியங்கள். இதுல முதல்ல சமய இலக்கியங்களை பார்ப்போம். சமய இலக்கியங்கள் பக்தி இயக்கங்கள் மூலமாக தான் வளர்ச்சி பெற்றுச்சு. இந்த பக்தி இயக்கங்கள் முதல்ல தென்னிந்தியாவில் தான் தோன்றுச்சு. தென்னிந்தியாவுக்கு அடுத்ததாக வட இந்தியாவில் போய் இந்த பக்தி இயக்கங்கள் தோன்றுச்சு. இந்த பக்தி இயக்கங்களின் விளைவாக பக்தி இலக்கியங்கள் வந்துச்சு. ஒன்று, சோழர்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கப்படுகிறது.
சோழர்கள் காலம் தான் பக்தி இலக்கிய காலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலத்துல தான் நாயன்மார்கள் ஆழ்வார்கள்லாம் நிறைய வந்துட்டு போயிருப்பாங்க. இந்த சோழர்கள் காலத்தில் இயற்றப்பட்ட சில பக்தி இலக்கியங்களை பத்தி சொல்றாங்க, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கம்பராமாயணம், அது கம்பர் எழுதுனது. அடுத்து சேக்கிலார் எழுதின பெரிய புராணம். அடுத்தது 12 ஆழ்வார்களால் இயற்றப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தது யாருன்னா நாதமுனி. அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகியோரால் இயற்றப்பட்ட தேவாரம். இந்த தேவாரத்தை தொகுத்தது யாருன்னா நம்பியாண்டார் நம்பி என்பவரால் தொகுக்கப்பட்டது. அடுத்து மாணிக்க வாசகரால் இயற்றப்பட்ட திருவாசகம். இது எல்லாமே சோழர் காலத்தில் இயற்றப்பட்ட பக்தி இலக்கியங்கள். அடுத்து 12ஆம் நூற்றாண்டுல ஜெயதேவரின் கீத கோவிந்தத்தை தென்னிந்திய பக்தி இலக்கிய மரபின் தொடர்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. 15ஆம் நூற்றாண்டுல பக்தி இயக்கத்தால் கவரப்பட்ட கவிஞர் அப்படின்னு யார சொல்றாங்கன்னா கபீர் தாஸ். இந்த தகவலோட சமய இலக்கியங்கள் பற்றின விஷயங்கள் நம்ம பாடப்பகுதியில் முடியுது. இதுக்கு அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா சமய சார்பற்ற இலக்கியங்கள். சமய சார்பற்ற இலக்கியங்களுக்கு சில உதாரணங்கள் கொடுத்திருக்காங்க. கங்காதேவியால் இயற்றப்பட்ட மதுரா விஜயம், கிருஷ்ணதேவராயரின் அமுக்த மால்யதா. இந்த 2 நூல்களும் விஜயநகர பேரரசு பற்றி அறிந்து கொள்ள உதவுகிறது. அப்ப விஜயநகர பேரரசை பற்றி அறிந்து கொள்ள உதவக்கூடிய நூல்கள் 2. ஒன்னு மதுரா விஜயம், 2வது அமுக்த மால்யதா. அடுத்தது ராஜபுத்திர அரசர்களின் மன துணிச்சலை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு இலக்கிய நூலா ஒன்று சொல்றாங்க. என்னன்னா சந்த் பார்த்தையின் பிருத்திவிராஜ ராசோ அப்படிங்கிற நூல். அதாவது பிருத்திவிராஜ ராசோங்கிற நூல் இயற்றியது சந்த் பார்த்தை அப்படிங்கிறவங்க. அடுத்ததாக துருக்கி படையெடுப்பின் போது நடந்தவை குறித்து இந்திய தரப்பிலிருந்து குறிப்புகள் ஏதும் இல்லை. அதாவது துருக்கி படையெடுப்பு நடந்தது பாத்தீங்களா, அதை பத்தின தகவல்கள் எந்த குறிப்புகளும் நமது இந்திய தரப்பில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து உள்ள ஒரே சான்று கல்கானரின் ராஜதரங்கணி. இது 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. சரி, இப்போ இலக்கியங்கள்ல சமய இலக்கியம், சமய சார்பற்ற இலக்கியம் பார்த்தாச்சு. இலக்கியம் முடிந்தது. அடுத்தது 2ஆம் நிலை சான்றுகளில் நூல்கள், வாழ்க்கை வரலாறுகள், சுயசரிதைகள் பற்றி விளக்கி கூறப்பட்டுள்ளது. அது என்னன்னு பார்ப்போம். இதில் முதலாவதாக கூறப்பட்டுள்ள நூல் எது என்றால் தபகத் இ நசிரி. இந்த தபகத் இ நசிரி என்கின்ற நூலை இயற்றினது யாருன்னா மின்ஹஜ் உஸ் சிராஜ். இந்த மின்ஹஜ் உஸ் சிராஜ் ஆதரித்தது யாருன்னா அடிமை வம்சத்தைச் சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமூத். இந்த தபகத் இ நசிரிங்கிற இந்த நூலினுடைய சுருக்க உரையில முகமது கோரியின் படையெடுப்பில் தொடங்கி கிபி 1260 வரையிலான நிகழ்வுகளை சொல்லியிருக்காங்க. இந்த சுருக்க உரைக்கு மின்ஹஜ் உஸ் சிராஜ், அதாவது இந்த நூலின் ஆசிரியர், அவர் வைத்த பேர் என்னன்னா, அவர் ஆதரிச்ச மன்னரான அடிமை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமூத் என்கின்ற அவரது பெயரையே இந்த சுருக்க உரைக்கு வச்சிருக்கிறாரு. அடுத்து 2ஆவதாக கூறப்பட்டுள்ள நூல் தாஜ் உல் மா அசீர். இந்த தாஜ் உல் மா அசீர் நூலை எழுதினது யாருன்னா ஹசன் நிஜாமி அப்படிங்கிறவரு. இவரு கஜினியில் இருந்து இங்க இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்து வந்தவர். யாரு காலத்துல அப்படின்னா இல்துஸ்மிஷனுடைய இறுதி காலத்துல கஜினியிலிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர் யாருங்க, இந்த ஹசன் நிஜாமி. இந்த நூல்ல குத்புதீன் ஐபக் பற்றின பல செய்திகளை விவரிச்சு கூறியிருக்கிறார். அடுத்து இந்த நூலுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னா டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூல் இந்த தாஜ் உல் மா அசீர். 2ஆவதாக கூறக்கூடிய நூல் தாஜ் உல் மா அசீர். அதை இயற்றியவர் ஹசன் நிசாமி. அவரு கஜினியிலிருந்து வந்தவர். யார் காலத்துல வந்தாருங்க, இல்துஸ்மிஷோட இறுதி காலத்துல வந்தாரு. ஆனா அந்த புத்தகம் சொல்லக்கூடியது யாரை பத்திங்க, குத்புதீன் ஐபக்க பத்தி.
இந்த நூலுக்குள்ள சிறப்பு என்னங்க? டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறும் அரசின் இசை பெற்ற முதல் நூல். அடுத்து மூன்றாவதாக கூறக்கூடிய நூல் எதுனா தாரிக்-இ-பிரோசாக்கி. இந்த தாரிக்-இ-பிரோசாக்கி நூலை இயற்றினது யாருன்னா ஜியா-உத்-பரணி. இந்த ஜியா-உத்-பரணி யாருன்னா முகமது பின் துக்ளக்கினுடைய அரசவை வரலாற்று ஆசிரியர். இந்த தாரிக்-இ-பிரோசாக்கி நூல்ல கியாசுதீன் பால்பன் முதல் பிரோசா துக்ளக்கின் தொடக்க கால ஆட்சி வரை டெல்லி சுல்தானியத்தை பத்தின எல்லா விஷயங்களும் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது நான்காவதாக கூறப்பட்டுள்ள நூல் தாரிக்-இ-பெரிஸ்டா. இந்த தாரிக்-இ-பெரிஸ்டாவின் ஆசிரியர் பெரிஸ்டாங்கிறவர் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இந்தியாவில் முகலாய ஆட்சியின் எழுச்சி குறித்து விவரிக்கிறது. அப்போ இந்தியாவில் முகலாய ஆட்சியின் எழுச்சி பற்றி கூறக்கூடிய நூல் தாரிக்-இ-பெரிஸ்டா. இந்த தாரிக்-இ-பெரிஸ்டாவின் ஆசிரியர் பெரிஸ்டா. காலம் 16ஆம் நூற்றாண்டு. அடுத்ததாக 16ஆம் நூற்றாண்டில் பாபரின் பாபர்நாமா. அடுத்தது அபுல் பாசலின் அயினி அக்பரி மற்றும் அக்பர்நாமா. இந்த நூல்கள் பாபர் மற்றும் அக்பரை பற்றின விஷயங்களை எடுத்துரைக்கின்றன. அடுத்தது 17ஆம் நூற்றாண்டில் தனது வாழ்க்கை நினைவாக ஜஹாங்கீர் எழுதிய நூல் தசுக்-இ-ஜஹாங்கிரி. அடுத்து இந்த பேரரசர்கள் எழுதின நூல்கள் தவிர நிஜாமுதீன் அகமது என்பவரால் எழுதப்பட்ட தபகத்-இ-அக்பரிங்கிற நூல் இந்த பேரரசர்கள் பற்றி அறிந்து கொள்ள உதவியாக இருக்குது. அதாவது தபகத்-இ-அக்பரி. இந்த நூலின் ஆசிரியர் நிஜாமுதீன் அகமது. இவருக்கு ஒரு சிறப்பு இருக்கு. எப்படின்னா வரலாற்று அறிஞர் அபுல் பாசலோட நூல்களை விட இந்த நிஜாமுதீன் அகமதனுடைய நூல்கள் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. ஏன்னா அபுல் பாசலுடைய நூல்கள் மிகைப்படுத்தப்பட்டதாக இருக்கும். ஆனா இந்த நிஜாமுதீன் அகமதுனுடைய நூல்கள் நம்ப தகுந்தவைகளாக இருக்கிறது அப்படின்னு வரலாற்று அறிஞர்கள் கருதுகிறார்கள். அடுத்ததாக கூறக்கூடிய நூல் தாரிக்-இ-பதானி. இது பதானியின் வரலாறு பற்றிய நூல். இந்த தாரிக்-இ-பதானி நூலை எழுதினது பதானி. 1595 இயற்றப்பட்ட இந்த நூல் 3 பகுதிகளை உடையது. இதில் அக்பருடைய ஆட்சி பற்றி பேசக்கூடிய பகுதி, அக்பருடைய நிர்வாகம், மத நம்பிக்கை ஆகியவை குறித்து ஒளிவு மறைவில்லாமல் விமர்சனம் பண்ணக்கூடிய நூலாக இது கருதப்படுது. தபகத் என்பது அரேபிய சொல். தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் என்று பொருள். தஜீக் என்பது பாரசீக சொல். சுயசரிதை என்பது பொருள். தாரிக் அல்லது தாகுயிக் என்பது அரேபிய சொல். இதற்கு வரலாறு என்று பொருள். அடுத்தது 2ஆம் நிலை சான்றுகள்ல பயணிகளும் பயண நூல்களும் விளக்கப்பட்டுள்ளது. அதுல முதலாவதாக மார்க்கோ போலோ. இவர் 13ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் பாண்டிய அரசு வலிமை பெற்றிருந்த போது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார். இவர் வெனிஸ் நகரத்தை சேர்ந்தவர். இந்த மார்க்கோ போலோ தமிழகத்தில் உள்ள காயல், அதாவது தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது, இந்த காயல் பகுதிக்கு 2 முறை வந்துட்டு போயிருக்கார். இந்த காலகட்டத்தில் அரேபியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் வந்த கப்பல்கள் நிறுத்தப்பட்டுள்ள பகுதியாக காயல் பகுதி இருந்ததாக இந்த மார்க்கோ போலோ சொல்றார். அப்போ அரேபியா மற்றும் சீனா பகுதியிலிருந்து வந்த கப்பல்கள் எங்க இருந்ததுங்க? தமிழகத்தில் உள்ள காயல் பகுதி, அதாவது தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள காயல் பகுதியில நிறுத்தப்பட்டிருந்திருக்கு. இந்த மார்க்கோ போலோ சீனாவிலிருந்து கப்பலின் மூலமாக காயல் பகுதிக்கு வந்ததாக அவருடைய குறிப்பில சொல்லியிருக்கிறார். அரேபியாவிலிருந்தும் பாரசீகத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கான குதிரைகள் தென்னிந்தியாவின் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டதாக அந்த மார்க்கோ போலோ சொல்றார். அடுத்ததாக கூறப்பட்டுள்ள பயணி அல்பருனி. இந்த அல்பருனி 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். நம்ம வரலாற்றுல படிச்சிருப்போம் கஜினி முகமது படையெடுப்புன்ட்டு. அந்த கஜினி முகமது ஒரு முறை படையெடுத்து வரும்போது கஜினி முகமது கூடயே இந்த அல்பருனி என்ன பண்ணுவாரு, அவர் கூடயே இந்தியா வந்துருவாரு. இங்கே தங்கிடுவாரு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இந்தியாவில் தங்கியிருந்தாரு. இந்த கஜினி முகமதின் சோமநாதபுர படையெடுப்பு பற்றிய துல்லியமான
பல தகவல்களை இவருடைய குறிப்புகள்ல இருந்து நம்ம அறிந்து கொள்ளலாம். இவர் இந்தியா முழுவதும் பயணம் செஞ்சிருக்காரு. சமஸ்கிருத மொழியை கற்றிருக்கிறார். இந்திய தத்துவங்களையும் கற்றிருக்கிறாரு. இந்த அல்பருனி எழுதிய நூல் தாகுயுக் இ ஹிந்த். இந்த தாகுயுக் இ ஹிந்துங்கிற நூல்ல இந்தியாவினுடைய நிலை, அறிவு, மதம், சமூகம் போன்ற பல தகவல்கள் குறித்து விவாதித்துள்ளார். அடுத்ததாக விவரிக்கப்பட்டுள்ள பயணி இபன் பத்துதா. இவர் 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அரேபியாவில் பிறந்த மொராக்கோ நாட்டு அறிஞர் இந்த இபன் பத்துதா. இவர் மொராக்கோவிலிருந்து வட ஆப்பிரிக்கா, எகிப்து, மத்திய ஆசியா வழியா இந்தியா வந்திருக்கிறார். இந்த இபன் பத்துதாவின் பயண நூல் ரிக்லா, அதாவது பயணங்கள். இதுல இவர் பயணம் செஞ்ச நாடுகள் பற்றியும் அந்த நாட்டு மக்கள் பற்றியும் பல விவரங்களை கொடுத்துள்ளார். இந்த இபன் பத்துதா என்ன சொல்றாருன்னா, எகிப்தே செல்வம் கொழித்த நாடு அப்படின்னு சொல்றாரு. எகிப்து தான் செல்வம் கொழித்த நாடு அப்படின்னு இந்த இபன் பத்துதா அவருடைய கருத்தா சொல்றாரு. மேற்கத்திய நாடுகளுடனான இந்தியாவின் வாணிகம் அனைத்துமே இந்த எகிப்தின் வழியாகத்தான் நடந்துச்சு அப்படின்னு இந்த இபன் பத்துதா சொல்றாரு. அதே மாதிரி இந்தியாவில் இருந்த சாதி பழக்கங்கள் பற்றியும் சதி என்னும் உடன்கட்டை ஏறுதல் பழக்கம் பற்றியும் இவர் தகவல்களை தந்துள்ளார். அதே மாதிரி வெளிநாட்டு துறைமுகங்கள்ல இந்திய வாணிகளுடைய சுறுசுறுப்பான வாணிக நடவடிக்கை பற்றி விளக்கியுள்ளார். இந்திய கப்பல்கள் பற்றி பல தகவல்களை சொல்லியிருக்கிறார். டெல்லி ஒரு பறந்து விரிந்த ஒரு நேர்த்தியான நகரம் அப்படின்னு இந்த இபன் பத்துதா சொல்றார். இந்த இபன் பத்துதா இந்தியா வந்த சமயத்துலதான் சுல்தான் முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து தெற்கே இருந்த தேவகிரிக்கு, அதாவது தௌலதாபாத்துக்கு மாற்றி டெல்லியை பொட்டல் காடாக்கினார். தென்னிந்தியாவை பொறுத்த மட்டும் விஜயநகர பேரரசுக்கு பல வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து சென்றிருக்கிறாங்க. அவர்கள நிக்கோலோ கோட்டி என்னும் இத்தாலிய பயணி 1420 விஜயநகரம் வந்தார். 1443 மத்திய ஆசியாவின் ஹீரட் நகரில் இருந்து, இந்த ஹீரட் நகர் எதுனா மத்திய ஆசியாவின் மாபெரும் அரசனான செங்கிஸ்கானின் அரசவை இருந்த இடம் இந்த ஹீரட். இந்த ஹீரட் நகர்ல இருந்து வந்தவர் யாருன்னா அப்துல் ரசாக். அடுத்ததாக போர்ச்சுகீசிய பயணியான டொமிங்கோ பயஸ் 1522 விஜயநகருக்கு வருகை தந்தார். இவர்கள் அனைவருமே விஜயநகர் பற்றிய தகவல்களை பதிவு செய்துள்ளார்கள். விஜயநகர பேரரசுக்கு வந்தவங்க 3 பேர். ஒன்னு நிக்கோலோ கோண்டி, இத்தாலி பயணி 1420. இரண்டாவது அப்துல் ரசாக், மத்திய ஆசியாவின் ஹீரட் சேர்ந்தவர் 1443. மூன்றாவதாக வந்தவர் டொமிங்கோ பயஸ், போர்த்துகீசிய பயணி 1522. இதோட பாத்தீங்கன்னா பயண குறிப்புகள் பற்றின விவரங்கள் முடியுது. ஸோ இந்த பாடத்துல இடைக்கால இந்தியாவை பற்றி அறிய உதவும் சான்றுகள்ங்கிற தலைப்புல முதல்ல சான்றுகளை 2 பிரிவா பிரிக்கிறாங்க. முதன்மை சான்று, இரண்டாம் நிலை சான்று. இப்ப இந்த 2 சான்றுகளையும் நாம விலாவாரியா பார்த்துட்டோம். உங்களுக்கு தெளிவா இந்த பாடம் புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.